நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் 24. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கிபி 18ஆம் நூற்றாண்டின் ஒப்பற்ற மன்னன் வீரன் பூலித்தேவனின் படைத்தளபதியாக விளங்கியவர் ஒண்டி வீரன் ஆவார். தனி ஒருவனாக எதிரிகளின் படைகளை துவம்சம் செய்ததால் ஒண்டி வீரன் என அழைக்கப்பட்டார். பூலித்தேவனின் போர்வாள் என்ற சிறப்புக்குரியவர். ஒண்டி வீரன் அருந்ததியர் சமூகத்தில் பிறந்தவர். ஆனால் ஒரு தேவரின் படையில் முக்கிய தளபதியாக செயல்பட்டவர். கொரில்லா போர் முறையிலும் கைதேர்ந்தவர் ஒண்டி வீரன். போர் தந்திரங்கள் முற்றிலும் தெரிந்தவர். போர்க்களம் புகுந்துவிட்டால் வெற்றி வாகை சூடுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பவர். ஈடு இணை எதுவுமே இல்லாத தளபதி ஒண்டி வீரன். மேலும் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் ஒண்டி வீரன் அவர்களின் 255ஆம் ஆண்டு நினைவு நாளில் படத்திறப்பு மற்றும் நினைவேந்தல் கூடுகை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஹோட்டல் சர்மினியின் நடைபெற்றது. இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கிய வழக்கறிஞர் பி. புருஷோத்தமன், மாநில தலைவர், அருந்ததியர் கட்சியின் ஆலோசகர் ஸ்ரீ முனுசாமி அவர்கள் வரவேற்புரை ஆற்றி, தலித் விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தலித் நதியா அவர்கள் முன்னிலை வகிக்க, அருந்ததியர் மக்கள் முன்னேற்ற சமூகத்தின் நிறுவன தலைவர் ஆவடி P.K. ரங்கநாதன், மக்கள் சேவை அறக்கட்டளை மாநில தலைவர் டாக்டர் P.S. சீனிவாசலு, இவ்வளவு நாள் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முன்னாடி மறைந்த ஒண்டி வீரன் இந்த அரசுக்கு தெரியாமல் போனதுக்கான காரணம் என்ன என்பதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். கட்டபொம்மன் இன்றைக்கு மாபெரும் ஒரு வரலாறாய் ஆகிவிட்டார். ஆனால் இந்த மக்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு எண்ணற்ற மக்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள். ஆனால் மாநிலம் ஒண்டி வீரன் அவர்கள் போராடும் போது இங்க எந்த SC/ST ஆணையமும் எந்த SC/ST உறுப்பினரும் கிடையாது, இயக்கங்களும் கிடையாது. ஆனால் அதனால் அவர் தெரியவில்லை. ஆனால் இந்த பூர்வீக குடி மக்கள் தான் யாரை எதிர்த்து போரிட்டாலும் இங்க இந்த நிறைய சாதி மீசை முழுகின்னு வந்து நிற்பான். நான் தான் பெரிய சாதி, நான் தான் பெரிய சாதின்னு. ஆனா சாவுக்கு பயப்படுறவங்க இந்த நாட்டுல, தமிழ்நாட்டுல பெரிய சாதியா இருந்திருக்கலாம். சாவையே இந்த நாட்டுக்கு கொடுத்தவங்க இந்த நாட்டுல சின்ன சாதியா இருந்திருக்கலாம். இதுதான் வரலாறு. இந்த வரலாறு ஒன்றாக வேண்டும். இந்த மக்கள், இந்த மண்ணினுடைய பூர்வீக குடி மக்கள் மனிதன் மரத்தை மனிதனே சுமக்கின்ற ஒரு இழிநிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் தான் ஒதுக்கீடு கொடுத்தேன் என்று பேசிய வரலாறு ஒன்று உண்டு. ஆனால் இந்த மக்கள் தான் உண்மையிலே உன்னை விட முதலமைச்சரே ஆயிருக்கும். மந்திரி சபையில என்ன மந்திரி கொடுத்தேன் எனக்கு பேச்சு 25 ஆண்டு வரலாற்றுல அருந்ததியர் மக்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுத்தேன் என்று சொல்லிக் கொள்கின்ற கட்சிகள் எந்த மந்திரி பணியும் கொடுத்த, எத்தனை ஜட்ஜி கொடுத்த. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசணும் அந்த RS பாரதி, உங்க வீட்டுல ஜட்ஜ் ஆகணும் ஒப்பம் போடுதா, நாங்க திராவிட இயக்கம் போட்ட பிச்சை எடுத்து கூறணும் நாய். ஆனா இன்றைக்கு நாம் ஒண்டி வீரனை பற்றி பேசிக்கலாம். அப்படியே காலார நீங்க பீச் ஓரமா அப்படியே நடந்து போங்க. ஒண்டி வீரனின் கால் தூசுக்கு சம்பந்தப்படாத வயதுக்கு ஒவ்வாத தலைவர்கள் சிலை, ஔவையார் சிலையை தவிர நீங்க எல்லா சிலையும் பீச்சில் அணிவகுத்து நிக்குது. ஆனா ஒண்டியாரின் சிலை எங்க? ரெட்டமலை சீனிவாசன் சிலை எங்க? அயோத்திதாசர் பண்டிதர் சிலை எங்க? குயிலி சிலை எங்க? எல்லாம் தேடினா அவங்க ஊர்ல ஒரு வாரமா ஒரு 5 சென்ட் 10 சென்ட் இடத்துல கட்டி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மண்டபம். ஆனா மற்றவங்க. அருந்ததி கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் கோவை DC கோபி, தமிழ் விடுதலை இயக்க மாநில பொருளாளர் D யாக்கோபு, அருந்ததி கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் S சங்கர் ஆகியோருடன் ஒண்டி வீரன் படத்தை திறந்து நினைவேந்தல் உரையாற்றிய திருவாளர் தோழர் மு. வீரபாண்டியன், மாநில செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையத்தின் உறுப்பினர் திரு S செல்வகுமார், தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர் NA கிச்சா ஆகியோர் மற்றும் அம்பேத்கர் மக்கள் விடுதலை படையின் நிறுவன தலைவர் திரு மு. மதிப்பறையனார் ஆகியோர் சிறப்பாக உரை நிகழ்த்தினர். பின்னர் அனைவரும் ஒண்டி வீரன் உடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை வெளியிட்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர்.